மொத்தத்தில் சேலம் எம்பி பார்த்திபன் தான் நிறைவேற்றியதாக கூறிய பணிகள் மற்றும் திட்டங்களில் முக்கியமானதாக பார்க்கப்படுவது சேலம் உருக்காலை தனியார்மயமாவதற்கு எதிராக மக்களவையில் குரல் கொடுத்தது, சேலம் விமான நிலையம் இயங்குவதற்கு நடவடிக்கை எடுத்தது, மக்களை நேரில் சந்தித்து மனுக்களை பெற்று தீர்வு காண முயற்சி மேற்கொண்டது, ஜருகுமலை கிராமத்தில் செல்போன் டவர் அமைக்க நடவடிக்கை மேற்கொண்டது, பேரூராட்சியில் மேற்கூரையுடன் கூடிய பேருந்து நிறுத்துமிடங்கள் அமைக்கப்பட்டது, 3000 பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் வகையில் டைட்டில் பார்க் கொண்டு வரப்பட்டது உள்ளிட்ட பல திட்டப் பணிகள் தன்னுடைய தொகுதியான சேலம் மக்களவை தொகுதியில் கொண்டு வந்ததாக எம்பி பார்த்திபன் கூறுகிறார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் சேலத்தில் போட்டியின் களம் எப்படி இருக்கும் என எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் சேலம் மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்ற SR பார்த்திபன் பெற்ற வாக்குகள் மற்றும் அவர் நாடாளுமன்றத்திற்கு சென்ற நாட்கள், எழுப்பிய கேள்விகள் உள்ளிட்ட விவரங்களை பார்க்கலாம். 2019 ஆண்டு சேலம் மக்களவை தொகுதி தேர்தல் முடிவில் திமுக வேட்பாளர் SR பார்த்திபன் 48.29 விழுக்காடு வாக்குகள், அதாவது 6,06,302 வாக்குகளும், அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் KRS சரவணன் 36.59 விழுக்காடு வாக்குகள், அதாவது 4,59,376 வாக்குகள் பெற்றார். அதிமுக வேட்பாளர் KRS சரவணனை விட 1,46,926 வாக்குகள் கூடுதலாக பெற்ற SR பார்த்திபன் வெற்றி பெற்றார். மேலும் 281 நாட்கள் மக்களவைக்கு சென்றுள்ள எம்பி பார்த்திபன் 285 கேள்விகளை கேட்டுள்ளார். ஒட்டுமொத்தமாக சேலம் எம்பி தொகுதி செயல்பாடுகள் குறித்த பல்வேறு தரப்பு மக்கள் தெரிவித்த கருத்துக்களே என்ன என்பதை ரிப்போர்ட் கார்டு பகுதியில் பார்ப்போம். சேலம் எம்பி SR பார்த்திபனின் செயல்பாடுகள், மக்கள் நல பணிகள் சிறப்பாக உள்ளது என 5 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். 10க்கு 5 மதிப்பெண்கள் பெற்றுள்ளதால் சேலம் எம்பி தொகுதியின் செயல்பாடு பரவாயில்லை என்பதே மக்களின் எண்ணமாக உள்ளது.